ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில், மரண பயம் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயம். ஒவ்வொரு பயம் இருக்கு இல்லையா? சில பேருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது அந்த பயம், நல்ல வரன் அமையுமோ அமையாது அப்படி பயம், நிறைய பயம் இருக்குல்ல. அதுல பெரிய பயமே என்னன்னா மரண பயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமையானவர்களை விடுதலையாக்கும்படி அவர் சித்தம் கொண்டாராம். அப்படி சித்தம் கொண்டு பார்க்கும் பொழுது யாரெல்லாம் மரண பயத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்தா, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதர்கள் மரண பயத்தில் இருந்தார்களாம். இப்ப இவர் என்ன பண்ணாரா, அந்த மரண பயத்தை காலி பண்ணணுன்றதுக்காக இவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்குள் அடிமையாக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மூலம் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த இரத்தம் உங்க மேல இருக்கு, அந்த இரத்தம் உங்க மேல பூசப்பட்டிருக்கு. அந்த இரத்தம் மேல இருக்கிறதுனால நான் சொல்றேன், நீ மரணத்துக்கே மரண பயத்தை காண்பிக்கிற பிள்ளை, நீ வியாதிக்கே வியாதி பயத்தை காண்பிக்கிற பிள்ளை, நீ பிசாசுக்கே பயத்தையும் நடுக்கத்தையும் காண்பிக்கிற பிள்ளை. உண்மையில அது பலவந்தப்படுத்த முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன், பலவீனம் இருக்கா, பலவீனத்தை ரொம்ப பேசாம வேதம் சொல்லுகிறது, பலவீனமாய் இருக்கிறவன் பலவீனமாய் இருந்தாலும் அவன் தன்னை, வசனம் தெரியுது தெரியுது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வசனம் நல்லா தெரியுது. ஆனா வாழதான் தெரியலப்பா. அதன்படி வசனம் தெரிவதினால் அல்ல, வசனத்தை வாயில் இருப்பதினால் வாழ்க்கை அர்த்தமாய் மாறும். 107ஆம் சங்கீதம் அதான் வாசிச்சோம் இல்லையா? அவர் ஃபர்ஸ்ட் சுகத்தை கொடுக்கல, ஃபர்ஸ்ட் வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறார். ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சுகத்தை கொடுக்க மாட்டார், வார்த்தையை தான் கொடுப்பார். அப்ப அந்த வார்த்தை எங்க இருக்கணும்? என் வாயில இருக்கணும். எத்தனை பேர் நம்ம ஆமேன்னு சொல்றோம்? வார்த்தை எங்க இருக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீன் குழம்பு எங்க இருக்கணும்? சட்டியில இருக்கணும். அல்லேலூயா. ஆமா. தோசை மாவு எங்க இருக்கணும்? ஃப்ரிட்ஜில் இருக்கணும். தோச்ச துணி காய போடுறதுக்கு எங்க இருக்கணும்? மாடி மேல இருக்கணும். தேவனுடைய வார்த்தை என் வாயில இருக்கணும். அத அங்கங்க வச்சா நல்லா இருக்கும். புடவை எங்க இருக்கணும்? பீரோல இருக்கணும். ட்ரெஸ் எங்க இருக்கணும்? பீரோல இருக்கணும். நகை எங்க இருக்கணும்? லாக்கர்ல இருக்கணும். அது அங்க இருக்கிற மாதிரி தேவனுடைய வார்த்தை என் வாயில இருக்கணும். என்ன வார்த்தை? பலவான் என்று சொல்ல கடவன். நல்லாவே இல்லையே, நல்லா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? என்ன குறைஞ்சிருவா போறீங்க? நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன். ஆனா மனு சொல்லும், சுகமாவா இருக்கிறேன்? உங்களை சுற்றிலும் 1000 தீமையான விஷயங்கள் இருந்தாலும் அதன் நடுவில் உங்களால் நல்ல விதமா உணர்ந்தால், எசேக்கியேல் தீர்க்கதரிசிய ஆண்டவர் கூட்டிட்டு வராரு. அவனை சுற்றிலும் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, ஆனா இவன் மட்டும் ஜீவனை பேசுறான். உங்களை சுற்றிலும் தீமைகள் இருந்தாலும் நீங்க மட்டும் நன்மையை நீங்க பேசுனா, உணர்ந்தா, நான் சொல்றேன், செத்து போன எலும்புகள் கூட மீண்டும் அது உயிர் அடையும். அதிகமா ஜீவனை பேசுங்க, அதிகமா ஜீவனை பேசுங்க. ஒருவேளை உங்க உடம்புல ஏதோ ஒரு பகுதி அடிக்கடி பிரச்சனை கொடுக்குது, திடீர்னு கை மறுத்து போகுது அப்படின்னா ஒன்னும் பயந்துராதீங்க. அந்த இடது கையில மறுத்து போச்சுன்னா வலது கையை தூக்கி இடது கை மேல வைங்க. வச்சு என்ன பண்ணலாம்? கட்டு இருக்குமா? அக்கா சொன்னாலே, ஒருவேளை யாராச்சும் செஞ்சிருப்பாங்களோ, தயவு செய்து அந்த இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க அன்பானவர்களே. உங்களுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை, உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை. என்னைக்கு ஏசப்பாவை நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ, ரத்தத்தால கழுவப்பட்டீங்களோ, அதெல்லாம் உங்க மேல பழிக்காத அளவுக்கு
அவரை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. மார்க் 16, 15, 16, 17 சொல்ற என்ன ஆவன, நிறைய விஷயம் சொல்றாரு. அதுல ஒண்ணு, சாவுக்கு ஏதுவானது எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. சர்பத்தை மிதிச்சா கூட அது உன்னை சேதப்படுத்தாது. பிசாசின் எல்லா வல்லமைகளை தோற்கடிக்கக்கூடிய அடையாளம் உண்மையில் இருக்கிறது. நீங்க அதை குறித்து ஒரு நாள் சிந்திக்க கூடாது. எதிர்மறையாவே நீங்க சிந்திக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வயிற்று வலி வரும். நாங்க எப்படி சொல்றீங்க, அது வரதானே போகுது. ஒருவேளை இன்னைக்கு வரலாம், எப்பவாச்சும் வரலாம். நம்ம அதை எதிர்பார்க்கல. ஆனா வந்தா சலிச்சு போக கூடாது. வந்தா எப்படி நம்மளை காப்பாத்திக்கணும், அதுதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. திடீர்னு வயிற்று வலி வருது, முதுகு வலி வருது, கால் வலி வருது, குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது. ஒரு நாளும் இப்படி யோசிக்காதீங்க, யாராச்சும் வச்சிருப்பாங்களா, செஞ்சிருப்பாங்களா. தயவு செய்து அந்த எண்ணத்துக்கு போகவே போகாதீங்க. ஒண்ணு பண்ணுங்க, கை மறுத்து போதா, இடது கை மறுத்து போச்சா, வலது கையை தூக்கி இடது கை மேல வச்சு ஒண்ணு இல்ல, பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தினால் என் கரங்களை நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வாதம் பண்றேன். என் நரம்புகளை நான் ஆசீர்வாதம் பண்றேன், என் எலும்புகளை நான் ஆசீர்வாதம் பண்றேன், என் இதயத்தை நான் ஆசீர்வாதம் பண்றேன். இப்ப இந்த ஆசீர்வாத ஜெபத்தை நம்ம பண்ண போறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க உங்க வலது கையை கண்களை மூடி இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். உள்ள இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க, அத்தனை பிள்ளைகளும் நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. என்ன ஜெபம் பண்ண போறீங்கன்னா, தலையிலிருந்து கால் வரைக்கும் உங்க உடல் உறுப்புகள் பெயர்களை நீங்க சொல்லி, நீங்க உங்க சொந்த கையை உங்க உடம்பு மேல நீங்க தொட்டு 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 நான் பிளஸ் பண்றேன், நான் ஆசீர்வாதம் பண்றேன், நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தால் நிரப்ப போறார். நல்லா கவனிச்சுக்கங்க, கவனிச்சு ஜெபம் பண்ணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 900 1000 வருஷம்லாம் தேவ பிள்ளைகள் வாழ்ந்திருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கக்கூடிய அந்த பார்ட் இருக்கு பாருங்க, அந்த உடல் உறுப்புகள் இருக்கு பாருங்க, அது 1000-900 ஆண்டுகள் வாழக்கூடிய அளவுக்கு தேவன் அதில் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வச்சிருக்கார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய உடல் உறுப்புகள், சொல்லுங்க, என் கண்ணு, என் மூக்கு, என் காது, என் இதயம், இது எல்லாமே 900-1000 வருஷம் நல்ல இயங்கக்கூடிய அளவுக்கு நல்ல பொருளை அப்பா கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. இது நல்ல பொருள், ஆண்டவர் உனக்கு கொடுத்தது ஒரிஜினல். நான் சொல்றேன், நீ டூப்ளிகேட் எத்தனை பல்ல நீ மாத்திப்பாரு, ஒரிஜினல் பல்லுக்கு ஈடானது ஒரு பல்லும் கிடையாது. ஆர்டிபிஷியலா எவ்வளவு வந்துருச்சுங்க, ஆனா ஆண்டவர் படைத்ததற்கு இணையானது எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளவு அற்புதமா, அவ்வளவு மகிமையா படைச்சிருக்காருங்க. எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான மிஷினா இருந்தாலும் 5 வருஷம் 10 வருஷம் தேஞ்சு போயிடும். ஆனா 900 வருஷம் இந்த மிஷின் ஓடுங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் வடிவமைச்சிருக்காரு, டிசைன் பண்ணியிருக்காரு. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. அப்ப நீங்க அதை எதிர்பார்க்கணும், விரும்பணும். பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. கானானிய ஸ்திரீ ஒருத்தி, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். 25 வாசிங்க. அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஒரு உதவி அந்த அம்மா கேக்குது, ஒரு சுகத்தை கேக்குது. கானானிய ஸ்திரீ ஒரு குணம், ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த அம்மா வந்து கேக்குது. ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. பிள்ளைகளின் அப்பம். பிள்ளைகளின் அப்பம்னா அவர் எதை சொல்றாரு? எதை சொல்றாருன்னா, ஒரு குணம் என்பது, சுகம் என்பது, ஆரோக்கியம் என்பது ஒரு தாயின் தகப்பனும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அப்பம் போல ஆண்டவர் தருகிற அப்பம் தான் ஆரோக்கியமும் சுகமுமாய் இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது, ஒரு பிள்ளை அப்பா கிட்ட
அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்போ நான் நன்மையான ஈவுகளை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரங்களை கொடுக்கிறோமோ அதுபோல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆகாரங்களில் ஒரு தரமான ஒரு ஆகாரம் தெய்வீக சுகம், ஆரோக்கியம், பலன், ஜீவன். சுகம் என்பது பிள்ளையின் அப்பம். இன்னைக்கு மத்தியானம் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் நமக்கு சுகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் சொல்றார் பிள்ளைகளின் அப்பம். பிள்ளைகள்லாம் யாரு? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் பிள்ளைகள் தான். இவள் ஒரு புறஞ்சாதி பெண், கானானிய பெண். ஆண்டவர் சொல்றாரு என் பிள்ளைக்கு நான் தர்றேன். அந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்ல. இப்ப இவ பேசுறா பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஆனா இவ விட மாட்டா. ஆமா ஆண்டவரே, நாய் தான். உங்களை பார்த்து யாராச்சும் இன்டைரக்டா நாயின்ற மாதிரி சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பார்த்து நாயின்னு சொல்லிட்டாளா? நான் செத்தா கூட வாசல போய் மிதிக்க மாட்டேன்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இவ பாருங்க, எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், அது ஆண்டவர்கிட்ட இருக்கு, நான் நிச்சயமா அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவ சொல்றா. உண்மைதான். பிள்ளைகளும் பெற்றாரும் மேஜையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது அது அவர்களுக்கு சொந்தமானதுதான். ஆனால் தவறி கீழே விழுந்தாள், அந்த நாய்க்குட்டிகள் எடுத்து சாப்பிடுமே ஆண்டவரே. அப்படின்னா என்ன சொல்றா? உங்க பிள்ளைங்களுக்கு தான் ஆண்டவர் சுகம், ஆனா நாங்க நாய்க்குட்டி தான். ஆனா உங்க பிள்ளைங்க சாப்பிட்டு கீழே போட்டா அதை நாங்க எடுத்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். அப்படின்னா சுகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு வேணும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆரோக்கியம் எனக்கு வேணும். நான் ஆரோக்கியம் அடையணும், நான் சுகம் அடையணும். நான் டாக்டருக்கு முன்னாடி போய் நிக்க மாட்டேன். என் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நான் எவ்வளவு நான் நிக்க ஆயத்தமா இருக்கிறேன். அப்படின்னு அவன் வரா பாருங்க. என்ன நடக்குது? என்ன நடக்குது? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அடுத்த வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. கிளைம் பண்றா, அவ கிளைம் பண்றா. பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே, தருவீர் ஆண்டவரே, விழுந்தா கூட நாங்க எடுத்து அதை வாங்கிக்கிறோம் ஆண்டவரே. நான் சொல்றேன், அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேணும். நான் சுகமாய், ஆரோக்கியமாய், பலனாய். ஒருவேளை நான் டாக்டருக்கு உங்களுக்கு கூட சொல்லியிருக்கலாம், இல்ல கணையம் போயிருச்சு, கிட்னி போயிருச்சு, ஒரு கிட்னியை தூக்கியாச்சு உள்ள இருந்து. நான் சொல்றேன், பரலோகத்துல உனக்காக ஒரு புது கிட்னி ஆயத்தமா இருக்கு. பரலோகத்துல ஒரு புதிய நரம்புகள் உனக்காய் ஆயத்தமா இருக்கு. பரலோகத்துல புதிய புதிய ரத்த தசைகள், அணுக்கள், நரம்புகள் உனக்காய் தேவன் வடிவமைச்சவர் அவர் இல்லையா? மனுஷ வடிவமைக்காதது உன் உறுப்புகள் தேவன் வடிவமைச்சிருக்கிறார். பிள்ளையே, உனக்கு அந்த புதிய புதிய ஆர்கன்ஸ் எல்லாம், புது புது உறுப்புகள் எல்லாம் தேவன் இன்றைக்கு கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவள் விசுவாசித்தால். கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசம் பெரியது. எது பெரியது? மனுஷன் கைக்கு முன்னாடி இல்ல, ஆண்டவர் கைக்கு முன்னாடி வர. ஆண்டவர் வந்து சற்று கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. இவ வந்து சூடு சொரணன்ட்டு விலகி போயிடுறாளா? ஆண்டவருக்கு முன்னாடி சூடாவது சொரணையாவது என் ஆண்டவர் தான் என் பரிகாரின்னு சொல்லி வராளா? நான் சொல்றேன், மனுஷனுடைய கரத்தில் விழாதிருங்கள், தேவனுடைய கரத்திலே விழுந்து விடுங்கள். அவருடைய இரக்கங்கள் 1000 தலைமுறை மட்டும் நமக்கு உண்டு. எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? வேதம் சொல்லு